ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லிக்கு 2 விதமான சட்னி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 7 மிளகாய் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த வரமிளகாய் வந்து அந்தளவுக்கு காரமாக இல்லை, அதனால கொஞ்சம் 7 சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு 7 சேர்த்துட்ருக்கேன். வரமிளகாயை இது போல் முன்னாடியே போட்டு வறுத்திங்கன்னா தான் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா கடைசியில் வறுத்தோம் அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்து மிளகாயோட பச்சை ஸ்மெல் வந்து அப்படியே இருக்குது. அதனால் முன்னாடியே இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுட்டிங்க, சாப்பிட்றப்போ அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மிளகாயை வறுத்தாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயமும் ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். அந்த வெங்காயத்தோட ஒரு பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கூடவே சின்ன துண்டு இந்த மாதிரி சின்ன புளி சேர்த்துட்டு கூடவே 2 தக்காளி சேர்த்து விட்டலாம். 2 தக்காளி. புளி போடுறதுனால தக்காளி 1 சேர்த்துக்கிட்டால் கூட நல்லா தான் இருக்கும். அதனால் தக்காளி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா புதினா, மல்லித்தலை, கருவேப்பிலை 3 சேர்த்து இந்த மாதிரி நம்ம கையில் நல்லா இறுக்கி பிடிச்சா ஒரு கை இருக்கணும், சேர்த்து இதையும் கலந்துருவோம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். சட்னிக்கு வதக்கி வச்சோம், ஆறிடுச்சு. இது கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துடலாம். சூப்பரான ஒரு சட்னி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய சூப்பர் டேஸ்ட்டான ஒரு சட்னி. ஒரு 5 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு, ஒரு 1/4 மூடி தேங்காய். தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு சரி அளவுக்கு பொட்டுக்கடலை. அடுத்து 3 பச்சை மிளகாய், 2-3 கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி துவையலுக்கும் சட்னிக்கும் நடுவில் ஒரு கெட்டி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துடலாம். சட்னி பாருங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நம்ம தண்ணியெலாம் இதில் கலக்க போகிறதில்ல. கொஞ்சமாக கடுகு தாளித்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், அருமையான ஒரு கெட்டி சட்னி. நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு முடிச்சிட்டேன். இதில் வந்து சிலர் வந்து இஞ்சியெல்லாம் நீங்கள் சேர்த்துப்பீங்க. ஆனால் நான் வந்து இஞ்சி சேர்க்காமல் சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும் சேர்த்துருப்பேன். ஆனால் டேஸ்ட் இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நாளும் நிஜமாக இதே ஹோட்டலில் வாங்கினேன் கெட்டி சட்னி போலயே டேஸ்ட் இருக்கும். பொட்டுக்கடலை வந்து ஹோட்டல்லாம் கெட்டி சட்னி செய்கிறப்போ தேங்காய் எவ்வளோ போடுறோமோ அதே அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்ப்பாங்க. அதனால தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நம்ம வீட்டிலலாம் ஒரு 1/2 மூடி தேங்காய் போட்டோம்னா ஒரு 1/4 ஸ்பூன் ஒரு 1/4 ஸ்பூன் 1 ஸ்பூன் இந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்து தான் செய்வோம். நம்ம கடைகள்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்கிறதுனால அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதான், சட்னி ரெடி. இட்லியும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இட்லி செஞ்சு ஒரு 2 விதமான சட்னி அழகாக அப்படியே இலையில வச்சு சாப்பிட்டா அடி தூள் பறக்கும் டேஸ்ட்டு. கார சட்னியும் கொஞ்சம் தேங்காய் சட்னியும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேறு எந்த குழம்புமே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எப்பயும் நார்மலாக செய்கிறது தான், ஆனால் இந்த சைடிஷ் அடிச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள்.